வணக்கம் நண்பர்களே. அடைகளையுடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு தேர்வாணையம் மூலியம் குரூப் ஆன்சர் கீ எடுத்துக்கிறாங்க. அதை எப்படி டெவலப் பண்ணுறது, அப்புறம் தமிழ் தேர்வாணையம் மூலியம் அந்த குரூப் ஆன்சர் கீ ரிலேட்டடாக ஒரு செய்தி குரூப் எடுத்துக்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு தேர்வாணையம் மூலியமாக வெளியிட்டு அந்த செய்தி குறிப்பு பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 23/9/2024 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு செய்தி குறிப்பிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வுகள் குரூப் 2 குரூப் 2A அடங்கிய பதவிக்கான முதல்நிலை தேர்வு 14/9/2024 அப்போ நடத்தப்பட்டதான். அது பொது தமிழ், பொது ஆங்கிலம், பொது அறிவுக்கான உத்தேச விடைகள் தேர்வாணையத்தால் வெளியிடப்பட்டன. அதை ஆன்சர் கீ வெளியிட்டுக்கிறாங்க. உத்தேச விடைகள் மீது முறையீடு செய்ய விரும்புகள், அதில் எதுவும் தப்பாக முறையீடு செய்ய விரும்பினா நீங்கள் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 7 நாளுக்குள், அதாவது 30/9/2024 நீங்கள் ஆன்சர் கீ சேலஞ்ச் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் முறையீடு செய்யலாமா. இது எங்கே இருக்கும்னா www.tnbsc.government.in அந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்களாம். அதில் ஆன்சர் கீ சேலஞ்ச் இருக்கும். இதில் ஏதோ உங்களுக்கு ஆன்சர் கீழே ஏதோ ஒன்று சேலஞ்ச் பண்ண விரும்பினா நீங்கள் அதில் போய் முறையீடு செய்யலாமா. அப்புறம் அஞ்சல் மற்றும் மின்னஞ்சல் வழியாக பெறப்படும் முறைகளை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேங்குது. நீங்கள் ஒன்லி அதில் போய் மட்டும்தான் நீங்கள் எதாவது பண்ண முடியும், முறையீடு செய்ய முடியும். மற்றது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு அடுத்தது வாங்க, நம்ம எப்படி டெவலப் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இதே ஒரு பேஜ் தான் வரும். இதில் பாருங்கள், www.tnbsc.government.in ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விழுப்பாங்க. அது போனதுக்கப்புறம் இதே ஒரு ஆப்ஷன் தான் வரும். இதில் பாருங்கள், மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. அப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதில் மெனு பாருங்கள், மெனுவில் ரெக்யர்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன் வரும். சிலபஸ், தீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் சர்வீஸ், நோட்டிஃபிகேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அப்ளிகன்ட், ஆனுவல் பிளானர், செலெக்ஷன் ஷெட்யூல், ரிசல்ட், அப்புறம் நிறைய ஆப்ஷன் வரும். அதில் பாருங்கள், கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் 3 ஆப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டைப், அப்ஜெக்டிவ் டைப், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீன்னு உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. அதுக்குள்ளே போங்க பாருங்க, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 குரூப் 2 அண்ட் குரூப் 2A இருக்கும். அதில் பாருங்க, சைடில் இந்த டேட் வரும். அதை டேட்டை கிளிக் பண்ணுங்க. 23/9/2024 இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இதேமாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான ஆன்சர் கீ டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். வெப்சைட் ஃபார் டிஎன்பிசின்னு இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ள போனால் நீங்கள் டைரெக்டாக குரூப் ஆன்சர் கீயே போய் டெவலப் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் குரூப் ஆன்சர் கீ இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போய் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் கீயே டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குன்னே வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.